வெல்கம் டு தி ஆக்சிஜன். நவம்பர் 21 நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் கோர் செக்டார் பற்றி போட்டிருந்தேன். இன்னொரு வீடியோவில் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் வீடியோவில் கோர் செக்டாரோட ரிசல்ட் இருக்குது. இது வந்து 8 கோர் செக்டாரு. இதில் மேஜர் ரோல்லாம் சொல்லியிருந்தேன். அது இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னா நிஃப்டியோட இதை பாதிக்கும். இன்னைக்கு ரிசல்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ரிசல்ட் 5 மணிக்கு வந்தது இல்லையா, ஐசிஐக்கு கோர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்த ரிசல்ட்டு ஃப்ளாட்டு. நெகட்டிவ் மீன்ஸ் நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நிஃப்டி ஆல்சோ நெகட்டிவ். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் கோல் இருக்குது, நேச்சுரல் கேஸ் இருக்குது, ஆயில் இருக்குது, அதாவது க்ரூட் ஆயில் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி, எயிட் க்ரோர் இருக்கு இல்லையா. 8 க்ரோரில் எலக்ட்ரிசிட்டி, சிமெண்ட், இதெல்லாம் ஸ்டீல், இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு, அதாவது பாசிட்டிவ். பட் ஆயிலு, கேஸு, ரெஃபினரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவ், பிக் நெகட்டிவ். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இதில் 40% வந்து ஆப்டிமைசேஷனில் இருக்கக்கூடிய விஷயம் ஃப்ளாட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது நிஃப்டி வந்து நாளைக்கு மேஜர் ட்ரெண்ட் நெகட்டிவாக இருக்கிறது ஹைலி பாசிபிள். ஓகே, ஃபஸ்ட் இது தெரிஞ்சுக்கங்க. ட்ரெண்டு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள், தெரியாமல் ட்ரேட் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஓகே, நாளைக்கு நிஃப்டி என்னென்ன மாதிரி மூவ் ஆகும் அப்படின்றத நான் டேரெக்டாக சொல்லிடுறேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். மேஜர் சப்போர்ட், மேஜர் ரெசிஸ்டன்ஸ், எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றது நான் சொல்கிற வீடியோஸ் எல்லாம் நடக்குதான்றதை பார்த்துட்டு, எல்லா வீடியோஸும் எடுத்து பாருங்கள். நான் சொல்கிற மாதிரியெல்லாம் மறுநாள் நடக்குதான்றதை பார்த்துட்டு, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் அப்படின்னா, நான் லைவ் வந்துட்டுருக்கேன். இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட் மூணுக்குமே லைவ் வரேன். நான் எப்போ லைவ் வரணும் அப்போ அண்ட் 499 நான் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன். பேசிக் கிளாஸஸ் ப்ளஸ் டிப்ஸும் கொடுக்குறேன். ஸோ தாராளமாக நல்ல ப்ராஃபிட் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. வந்து ஜாயின் பண்ணுங்கள் இஃப் யூ நாட் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் ஓகே, ஹாவ் அ குட் டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியை பார்த்துடலாம். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வரேன். 4 ஹவர் அப்படிங்கும்போது மோஸ்ட் ஆல் டைம் ஹை, அங்கே ப்ரைஸோட ரிஜெக்ஷன் இருக்குது. நாளைக்கு வேறு டேட்டா நெகட்டிவில் இருக்குது. அப்படிங்கும் நாளைக்கு க்ரூசியல் மூக்காக நான் ஒரு 30 மினிட்ஸ் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நாளைக்கு மேஜர் மூவ் எங்கே இருக்கலாம்? நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கி சொல்லிட முடியாது. கிஃப்ட் நிஃப்டி பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டி எப்படி கிஃப்ட் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, எப்படியும் இந்த டேட்டா இருக்கிறதுனால நெகட்டிவ், அதாவது நாளைக்கு நிஃப்டி வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஓகே, ஹைலைட்டட், ஹைலி பாசிபிள் ஃபார் கேப் டவுன். ஓகே ஓகே இப்போது எங்கேருந்து எடுக்கலாம்? சப்போர்ட் பேசிஸில் எங்கேருந்து ட்ரேட் எடுக்கலாம்? நாளைக்கு எடுக்கிற ட்ரேடு வந்து 26,150க்கு கீழே வந்துடுது அப்படின்னா ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மூவ் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும்? செகண்ட் டார்கெட் எங்கே இருக்குன்னா 26,060. அண்ட் எகெயின் வந்து தேர்ட் டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 25,987. இதுதான் சப்போர்ட் ஏரியா. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,250க்கு மேலே பாசிபிளே கிடையாது பாசிட்டிவ்க்கு. பட் இஃப் இன்கேஸ் ஏதோ ஒரு மேஜர் குளோபல் க்ரோஸ் கிடைச்சிருச்சு அப்படி நெக்ஸ்ட்டு மூவ் 26,250க்கு மேலே போனால் மட்டும் பை பிளான் பண்ணுங்கள், மாட்டிப்பீங்க. ஸோ 250, அடுத்து 330, அடுத்து 350, அதுக்கு மேலே எவ்வளோதுக்கு பாசிபிளே கிடையாது. மைல்டு புல். ஓகே, ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட பிளானு. அதே மாதிரி நான் பேங்க் நிஃப்டியோட பிளான் காமிச்சிட்றேன். பேங்க் நிஃப்டியோடைய ஓகே சப்போர்ட் அப்படின்னா நாளைக்கு 59,300லேயே நீங்கள் க்ளோசிங் கிடச்சிருச்சு அப்படி தாராளமாக என்ன பண்ணலாம், என்ட்ரியை வந்து சைடில் பிளான் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் மூவ் எங்கே இருக்கும் அப்படின்னா 59,000. அது மைல்டு இம்பேக்டாக தான் இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு பெருசு. ஏன்னா 40% அங்கே தான் இருக்குது, நிஃப்டியில் தான் இருக்குது. பேங்க் இதுக்கும் பட் கொஞ்சம் ரியாக்ட் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஸோ 59,180 இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கன்சாலிடேட்டாக தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 59,450க்கு மேலே போனால் மட்டும் பை பிளான் பண்ணுங்க. ஓகேவா, பை பிளான் வந்து 9க்கு மேலே போனாங்க. அதே மாதிரி அடுத்த மூவ் வந்து 450க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து 550.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 100 இப்போதான் பெரிய மூவ் ஒன்றும் இருக்காது. ஓகே, நாளைக்கு எக்காரணத்தை கொண்டு பாசிட்டிவ்ல மட்டும் ட்ரேட் பண்ணிடாதுங்க. ஆல் டைம் ஹை அப்படின்னு பாசிட்டிவ்ல மட்டும் ட்ரேட் பண்ணிடாதுங்க. நெகட்டிவ்ல மேக்ஸிமம் பிளான் பண்ணுங்க. இல்லை எனக்கு அதுவும் பண்ண தெரியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ரீமியம் ஜாயின் பண்ணிங்க 4,999 எடுத்தீங்கன்னா அட்வான்ஸ் கிளாஸஸும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். கிளாஸில் ஒன்ஸ் படித்து பாருங்கள். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக 7 செஷன்ஸ், மொத்தமே 7 கிளாஸஸ், போனால் 12 கிளாஸஸ் டைம் எடுத்தது அப்படின்னா 12 கிளாஸஸ்க்குள்ளே நான் மொத்த கிளாஸையும் அழகாக முடித்து உங்களை நல்ல ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக என்ன மாதிரி கொண்டு வந்துடுவோம் உங்களை. நோ வரி, ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் லைவ் செஷனில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும். இன்னொரு விஷயம், லைக்கே யாரும் பண்ண மாட்டேன்றீங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட விஷயங்களை நீங்களும் ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ தான் மோர் அட்ராக்டிவாக அந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே. கோர் செக்டாரோட ஃபைனல் ரிசல்ட்டு யாருக்கா டேட்டா வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். ப்ரீமியம் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு மேக்ஸிமம் ஹைலைட்டட் பாயிண்ட், நிஃப்டி வந்து நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகுது. அண்ட் நிஃப்டியோட ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக போகிறது. குட் நைட்.